சூர்யா விஜய் சேதுபதி ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ட்ரோல்ஸ் செய்யப்பட்ட நபர்ல இவரு மிக முக்கியமான இடத்துல இருக்காரு. அதுக்கு ரீசன் அவருடைய ஆட்டிடியூட். அவர் எப்போ அந்த ஃபீனிக்ஸ் அப்படின்ற படத்தோடைய பூஜையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாரோ அங்கேருந்து அவர் மேலே ஒரு பெரிய நெகட்டிவிட்டி வந்துருச்சு. அவர் ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்காரு, அப்பா வேற நான் வேற அப்படின்னது, அண்ட் அவருடைய ஆடியோ லான்ச்சில் ஒரு பபுள்கம் வெண்ணிட்டே எல்லார்கிட்டையும் பேசினதுன்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா அஸ்வினை இதே மாதிரி தான் பண்ணாங்க, ஸ்லீப்பிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆடியோ லான்ச்சில் நான் ஒரு 40 கதையை கேட்டு தூங்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். அதுக்கப்புறம் இதுதான் நான் தூங்காமல் கேட்ட கதை அப்படின்றத சொன்னார். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அவரை போட்டு இன்னும் பயங்கரமாக ட்ரால் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரால் ஒரு மிக முக்கியமான ஹீரோவே வர முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு கண்டிப்பாக சூர்யா விஜய் சேதுபதி வந்துருவார் அப்படின்ற டாக்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பில் தான் ஓவரால் இந்த நெகட்டிவிட்டியும் விஜய் சேதுபதி மேலே என்ன கோவம் இருக்கோ அதை மொத்தத்தையும் இவர் மேலே காமிச்சணும் அப்படின்ற ஒரு வன்மத்தில் ஒரு டீமாக இதெல்லாம் பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை தான் எனக்கு இருந்தது இந்த ஓவரால் பிளே இருக்கும்போது. பட் அது எல்லாத்தையுமே சூர்யா விஜய் சேதுபதி இந்த ஃபீனிக்ஸ் அப்படின்ற டைட்டில் அவருக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. அவர் அந்த டைட்டிலை வச்சும் அந்த படத்தை வச்சும் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா முதல் படங்க நீங்கள் போய் படம் பாருங்கள், படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு டான்ஸு, அவரோட டைலாக் டெலிவரி, அவருடைய ஆக்டிங், அவருடைய ஆக்ஷன், இது எல்லாமே இந்த முதல் படத்தில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு.